செல்வத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை வராகி வழிபாடு. வராகி தேவிக்குரிய வழிபாட்டை பஞ்சமி திதியன்று செய்வது மிகவும் உகந்ததாகும். இந்த பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறதோ அதற்குரிய அதிபதியின் அருளையும் வராகி அன்னையே வழங்குவதுதான் தனி சிறப்பாகும். அதையடுத்து இன்று வெள்ளிக்கிழமை என்று வராகியை வழிபட செல்வம் கிடைத்திடவும் அருள் கிடைக்கும். செல்வத்தின் அதிபதியாகிய மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது நன்மையே கொடுக்கும். எனவே இன்று பஞ்சமி தினத்தில், அதுவும் வெள்ளிக்கிழமை என்று வராகியை வழிபட மகாலட்சுமியின் அருளும் சேர்ந்து கிடைக்கும். மேலும் இந்நாளே சுக்கிரனுக்குரிய தினமாகவும் கருதப்படுவதால் சுக்கிரனின் அருளும் கூடுதலாக கிடைத்துவிடும். எனவே வெள்ளிக்கிழமை அன்று வராகி தேவிக்கும் மகாலட்சுமிக்கும் பிடித்தமான மொச்சையை நன்கு வேக வைத்து தேன் கலந்து அதை வராகி அன்னைக்கு நைவேத்தியமாக படைத்து வணங்குவது சிறப்பாகும். அதையடுத்து வராகி அன்னைக்கு உகந்த பஞ்சதீபம் ஏற்றி சாம்பிராணி கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். அத்துடன் வராகி அன்னையின் மந்திரங்கள் அல்லது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் போன்ற ஏதாவது ஒன்றை படிக்க வேண்டும். இன்றைய வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கும் இந்த வழிபாட்டை வெள்ளிதோறும் தொடர்ந்து செய்து வருவதால் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும். கடன் தொல்லை, பணப்பிரச்சனை போன்றவை நீங்கும். இந்நாளில் அன்னையை விரதமிருந்து வழிபட பூமி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் சாதகமாகும். மேலும் வீட்டின் வாசல் தேடி தானாகவே வெற்றி வந்து சேரும். வராகி காயத்ரி மந்திரம். ஓம் ஷியாமளாய வித்மஹே ஹளஹஸ்தாய தீமஹி தன்னோ வராகி பிரசோதயாத். வராகி அன்னையை தினமும் காயத்ரி மந்திரம் கூறி வழிபட எதிரிகள் தொல்லை நீங்கும். விரோதிகள் நண்பர்கள் ஆவார்கள். தைரியம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை வராகி அன்னையை எப்படி வழிபட வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்திட பகிர்ந்திடுங்கள்.